நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. தமிழகம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. 10 இடத்துல போட்டி போடுறதுக்கு ஆள் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு தான் சவால் விடப்பட்ட விமர்சனங்கள். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அந்த மிக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப பர்ஃபெக்டான மிக்ஸ். ஒரு 2 மாதங்கள் வரையும் அரசு பேருந்து ஓட்டுநர் அவர் இன்னைக்கு வேட்பாளர், ஆட்டோ ஓட்டியிருந்தவர்கள் வேட்பாளர்கள், புரியுதா, பூக்கடை நடத்தினவர்கள் வேட்பாளர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருந்தவங்க வேட்பாளர்கள், புரியுதுங்களா? இதெல்லாம் எந்த கட்சியிலங்க நடக்கும்? நீங்கள் இந்த சிறுபான்மையினரே நீங்கள் வந்து உங்களுடைய வாக்குகளை வீணடிச்சிடாதீங்க, விஜய்க்கு போட்டுறாதீங்க, அவங்களால வெற்றி பெற முடியாது. அது வெற்றி, அதாவது விஜய்க்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் போடுற வாக்கு என்ன பைத்தியகாரமாக நரேட்டிவை பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஒட்டச்சு சுக்குநூறாயிடும். திருச்சி என்பது தமிழ்நாட்டின் மையப்பகுதி. வழக்கமாக அது யாருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு? டிஎம்கேயோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்கே போய் அடிக்கிறது, அங்கே அடிக்கிறது. சென்னையில் நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். இப்போ ஒரே நேரத்தில் உன்னுடைய நீ கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கல, 2 கோட்டை அதை அடித்து காலி பண்ணுறோம் பாருன்றது திமுகவுடைய தேர்தல் அறிக்கைன்றது இட்ஸ் ஜோக். திமுகவுக்கு இந்த லாஸ்ட் நெயில் அந்த காஃபின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நேற்று நடந்துச்சு. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு சார், இவங்க வேட்பாளர்கள் மக்களோட காப்பாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, தமிழகம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதற்கான முதற்படி அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சி நீங்கள் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்குலாம் நீங்கள் வாக்கு சேகரிக்க போவீங்கன்ட்டு கண்டிப்பாக போவீங்க. ஸோ எப்படி சார் நீங்கள் வாக்கு சேகரிக்கலாம் ஐடியாவில் இருக்கீங்க? இல்லைங்க, ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் 10 இடத்துல நிற்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை ஆரம்பித்தாங்க. ஞாபகம் இருக்கா? 10 இடத்துல போட்டி போடுறதுக்கு ஆள் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு தான் சவால். அதுக்கப்புறம் போன வாரம் கூட 234 தொகுதியிலையும் உங்களுக்கு வாக்காளர்கள் இப்போ வேட்பாளர்களுக்காக பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து விடப்பட்ட விமர்சனங்கள். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப அந்த மிக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப பர்ஃபெக்டான மிக்ஸ். கட்சியில் பல நாள் வேலை செய்தவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்களுக்கும் பதவி, வாய்ப்பு. அதே மாதிரி புதிதாக வந்தவர்களுக்கும் வாய்ப்பு. எல்லா, அதாவது ரொம்ப கடைநிலையில் இருந்திருப்பாங்கல்ல அந்த எளிய மக்கள், அவங்களுக்கும் ஜனநாயகம்னு திரும்ப சொல்லுவார்ல, அது உண்மையிலே இங்கே ப்ராக்டிக்கலாக அந்த முயற்சியை தொடங்கிட்டார்ல எங்கள் தலைவர். எளிய மக்களுக்கும் ஜனநாயகம். ஆமாம், அவங்க தானே போய் அவங்களுக்கு தானே. இப்போ எனக்கு தெரிந்து விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வந்து ஒரு 2 மாதங்கள் வரையும் அரசு பேருந்து ஓட்டுநர், அவர் இன்னைக்கு வேட்பாளர், புரியுதுங்களா? இதெல்லாம் எந்த கட்சியிலங்க நடக்கும்? ஆட்டோ ஓட்டியிருந்தவர்கள் வேட்பாளர்கள், புரியுதா, பூக்கடை நடத்தினவர்கள் வேட்பாளர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருந்தவங்க வேட்பாளர்கள். இந்த மிக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 2வது, எல்லா தனி தொகுதிகளிலும் பெரும்பான்மையான தனி தொகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் சார் இப்போ வந்து. அது மட்டும் இல்லாமல் மேல்மா போராட்டத்தில் முதலாக தமிழ்நாட்டில் குண்டஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட குண்டஸ் விவசாயி அருள் ஆறுமுகம் அவர்களுக்கு வந்து இங்கே வந்து இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வந்து போராளிகளும் களத்தில் இருக்காங்க, சாமானியர்களும் களத்தில் இருக்காங்க, படித்தவர்களும் களத்தில் இருக்காங்க, வசதி படைத்த ஒரு சிலரும் களத்தில் இருக்காங்க. தலித் எழில்மலை அவர் கேத்ரின் அவங்களுக்கு வந்து அவங்களோட மகளுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய வாரிசுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ளூராலிட்டி இருக்குல்ல, இந்த ப்ளூராலிட்டி எந்த கட்சியிலும் இல்லையே. எந்த அரசியல் கட்சிகளும் இப்படி வந்து வேட்பாளர்கள் நிறுத்தலையே. ஓகே, இந்த மாதிரி வாய்ப்பு எந்த கட்சியிலும் இல்லைன்னு இல்லை. ஆமாம் சார். இப்போ இதுதான் சார் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களாம் எளிய பின்புலமாக இருக்காங்க. நாளைக்கு வந்து திமுக அதிமுக மாதிரி ஒரு வேட்பாளர்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, வாய்ப்பு இருக்கா சார்? நல்லா வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் தளபதினா உயிரை கொடுக்குறவங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து அந்த பாசம் வந்து இன்னைக்கு நேற்று உருவானதில்லை. இப்போ திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அவர் வந்து பிரகாசம் குட்டின்னு நினைக்கிறேன், அவர் குட்டின்றதான் எனக்கு தெரியும், செல்ல பெயர் குட்டி, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
அவர் வந்து 25 வருடமா நான் சந்திக்கும் போதெல்லாம், சார் எனக்கு தான் தளபதி தான் சார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, இந்த கல்யாண மண்டபத்தில் தான் கல்யாணம் நடந்தது, அவர்னா எனக்கு உயிர் சார், அவருக்காக என்ன வேணா பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்ற ஒரு மனிதரை எப்படி நீங்க வந்து விலை கொடுத்து வாங்க முடியும்? புரியுதா? அதே மைண்ட் செட்ல தான் மக்களும் இருக்காங்களா சார்? மக்கள் வந்து இன்டூ 8ன்னு போட்டுக்கலாம், இன்டூ 10ன்னு போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அவ்வளோ அன்பு. பல இடங்கள்ல வந்து நேத்து பல பேர் எனக்கு சொன்னாங்க, தன்னுடைய பெயர் சி ஜோசப் விஜய்னு சொல்லும்போது அழுதுருக்காங்க அவ்வளோ பேர், உணர்ச்சி பூர்வமா. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இது வந்து நான் பலமுறை சொன்ன மாதிரி, எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி, இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க போகிற ஒரு தேர்தலே கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு 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 கட்டுக்கதைக்கு என்ன பரப்பப்படுது குறிப்பாக. ரெண்டாவது, நீங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க, எங்கள் கட்சியில் தான் இவ்வளோ இஸ்லாமியர்களுக்கும் இவ்வளோ கிறிஸ்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறது. ஓகே, சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றீங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற கட்சியில் நீங்கள் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் எத்தனை பேர் முஸ்லீமு, எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸுன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சிறுபான்மையினரே நீங்கள் வந்து இது வந்து உங்களுடைய வாக்குகளை வீணடிச்சிடாதீங்க, விஜய்க்கு போட்டுறாதீங்க, அவங்களால வெற்றி பெற முடியாது. அது வெற்றி, அதாவது விஜய்க்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் போடுற வாக்கு. என்ன பைத்தியகாரத்தனமா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, நரேட்டிவ் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஒட்டச்சு சுக்குநூறாயிடும். சார் இப்போ விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறார்ல, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் நிற்கிறார். இதுவே வந்து தோல்விக்கான ஒரு இதுன்றாங்களே. யாருங்க சொன்னது? யார் சொல்றாருன்னா இன்னைக்கு இருதயராஜ் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தைரியம் இருந்தா நீங்க ஒரு தொகுதியில் இல்லைங்க, அவர் தொகுதியை காவந்து பண்ணிக்கிறதுக்கா? அப்படி இல்லைங்க. திருச்சி என்பது தமிழ்நாட்டின் மையப்பகுதி. அந்த மையப்பகுதி ஒன்று. ரெண்டாவது, ட்ரெடிஷ்னலா வழக்கமா அது யாருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு? டிஎம்கேயோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்கே போய் அடிக்கணும், அங்கேயே அடிக்கிறது. ரெண்டாவது, அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ரிப்பிள் எஃபெக்ட். ஒரு இடத்துல நீங்க ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அது எப்படியெல்லாம் அந்த அலை உருவாகுது, தமிழ்நாடு ஃபுல்லா வரும். அது தமிழ்நாடு ஃபுல்லா வரும். புரியுதுங்களா? நீங்க திருச்சியிலேருந்து 1/2 மணி நேரம் தாங்க தஞ்சாவூர், இந்த பக்கம் பெரம்பலூர், அந்த பக்கம் மதுரை, எல்லாருமே. அப்போ திருச்சியில தலைவர் இங்கேருந்து ஒரு பிரச்சாரத்துக்கே போறாருன்னு வைங்களேன், சென்னை டு திருச்சி போறாருன்னா போற வழியிலே பாதி தமிழ்நாடை வந்து முடிச்சுட்டு போய் கவர் பண்ற மாதிரி. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வந்து மொத்த தமிழ்நாடையும் முடிச்சுட்டு போயிடலாம், தென் தமிழ்நாடு போயிடலாமா? அப்போது திருச்சியில் அவர் பேசுறது அப்படின்றது, திருச்சியில் நிற்கிறதுன்றது ஒரு சம அடி. யாருக்கு அடி? கே நேரு, அன்பில் எல்லாம் வந்து அலறி இருப்பாங்க. நடுக்கத்தில் இருப்பாங்களா சார்? அவங்களாம் பயங்கரமான நடுக்கத்தில் இருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வேற பெரம்பூர், வில்லிவாக்கம், அப்புறம் கொளத்தூர்லாம் வர முதல்வர் தொகுதி. நான் சொல்ல வந்தது திருச்சி. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அலையை ஏற்படுத்துமா? அடுத்தது சென்னை, தமிழகத்தோட தலைநகரம்ல இது. திருச்சி மையப்பகுதி, இது தலைநகரம். இங்கேயும் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா இது வரையும்? டிஎம்கேவோட கோட்டைன்றதுல அதில் பெரிய ஓட்டையை போடுறதுக்கு தான் இந்த முயற்சி. ஏன்னா இங்கேயும் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட். பெரம்பூர் பக்கத்தில் வந்து வில்லிவாக்கம், கொளத்தூர், அதுக்கு அடுத்தது எக்மோர், ஆர்கே நகர், ஹார்பரு, ஃபுல்லாக டி நகர், மயிலாப்பூர் எல்லாம். சென்னைன்றது, சென்னையில் நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். இப்போ ஒரே நேரத்தில் உன்னுடைய நீ கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கல, 2 கோட்டை அதை அடிச்சு காலி பண்றோம் பாரு. அது உண்மையிலே பாசிபிளா சார்? இது ஆமாங்க. நீங்க கடந்தா இது எங்க தலைவர் 2 இடத்துல போட்டி போடுறாருல, இதே மாதிரி பல அரசியல் தலைவர்கள் போட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவங்க இப்படி சூஸ் பண்ண மாட்டாங்க. வேற எப்படி சார் சூஸ் பண்ணுவாங்க? ஜெயலலிதாவை எடுத்தா கூட ஒரு ரிமோட்ல 2 இடத்துல சூஸ் பண்ணுவாங்க. எஸ், ஸ்ரீரங்கம் சூஸ் பண்ணுவாங்க, ஆண்டிப்பட்டி சூஸ் பர்கூர் சூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதே மாதிரி ஆர்கே நகர் சூஸ் பண்ணுவாங்க. ஆமா, கடைசியா ஓகே. அது ஏன்னா 2 இடங்கள்ல ராகுல் காந்தியும் போட்டிப்பாரு. ரேபரேலியில் ஒன்றும், கேரளாவில் ஒன்றும் போடுவார். அப்போ எங்கே அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டோ அதை போடுவாங்க. ஆனால் எங்களது வந்து எதிரே எங்கே ஸ்ட்ராங்கு அங்கே போடுவோம்டா அப்படின்றாங்க. உங்கள் கோட்டையிலே நாங்கள் வரோம், அதெல்லாம் நான் அங்கேயே வந்து வச்சு உடனே ஒட்டைக்கிறேன். என்னன்னா இப்போ இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். என்னன்னா வெளியிலேருந்து வந்த பல பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 106 பேர் வந்து தாவேக்கால சேர்ந்தவங்களே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. இதெல்லாம் வந்து எப்படி சார்? இல்லைங்க, அதான் நான் சொன்னேன், இந்த மிக்ஸ்ன்றது ரொம்ப பர்ஃபெக்டான மிக்ஸ். இது மாதிரி நீங்கள் மற்ற கட்சியில் காட்ட சொல்லுங்களேன், நீங்கள் பார்ப்போம். அது மற்ற கட்சியில் காட்ட சொல்லுங்க. அப்படியா சார் நேற்று வெளியில் இந்த போராட்டம்லாம் பண்ணாங்க? ஏங்க, அது இப்போ டிஆர் பாலு வீட்டில் போயிட்டு போராட்டம் நடத்தலையா? அதிருப்தியாளர்கள் எல்லாமே. நீங்கள் யூ கே நாட் சாட்டிஸ்ஃபை எல்லாரையும் ஒரே நேரத்தில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அப்படி பண்ணுறதுக்கு யாராலையுமே முடியாது. எங்கேயாவது, அதாவது தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், ட்ரெயின் வந்து 24 மணி நேரம் லேட்டாக போனால் கூட ஓடி வந்து ஏறுறவன் ஒருத்தனாச்சும் இருப்பான். புரியுதுங்களா? அப்போ எல்லாருமே ஆன் டைமுக்கு எங்கேயுமே இருக்க முடியாது. அதே மாதிரி எல்லாரையும் நீங்கள் வந்து எல்லோரையும் நீங்கள் வந்து திருப்திப்படுத்த முடியாது. மெஜாரிட்டி என்ன, அங்கொன்றும் இங்கொன்றும் சின்ன இருக்கதான் செய்யும். அது யார் தூண்டல்ன்றதை அடுத்தது பார்க்கணும்.
அங்கிருந்து இங்கிருந்து சலசலப்பு இருக்க தான் செய்யும். பட் ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீம். அதில் எல்லா தத்துவார்த்தங்களும் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கல்வியாளர்கள் எல்லா டைப் ஆஃப் மிக்ஸும் தான் அதில் இருக்குதே ஒழிஞ்சு மருத்துவர்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ப்ளூரலிட்டி. ஆமாம், ப்ளூராலிட்டி. இந்த ப்ளூராலிட்டி தான் ஒரு உண்மையான ஜனநாயக கட்சிக்கு தேவை. அதே மாதிரி இளைஞர்களுக்கு பல அறிவிப்புகளும் கொடுத்துருந்தார் சார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதை ஒழிப்பு, அப்புறம் வேலை வாய்ப்பில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் வந்து திமுக பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கொடுத்துருக்காங்க சார். 8000 கூப்பன். ஆடி தள்ளுபடி நடத்திட்டு இருக்குங்க திமுக. ஆடி ஃபெஸ்டிவலாக அது 8000 ரூபாய் கூப்பன் கொடுங்க, எதை போய் வாங்கிங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரு, அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீ டெலிவரி மேலே. அவர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொன்னார். சரி, எல்லாருக்கும் எப்படி ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியும்? நான் கூப்பன் கொடுக்குறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்களே வாங்கி. திமுகவுடைய தேர்தல் அறிக்கைன்றது இட்ஸ் ஜோக் சார். போன தேர்தல் உண்மையான ஜோக்குங்க. ஓகே, கரும்புக்கு 4500 ரூபாய் டன் தரேன்றாங்க ஆதார விலை. போன தேர்தல் அறிக்கையில் 4000 ரூபாய்னாங்க. அதையே கொடுக்க முடியல. புரியுதுங்களா? அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கணும்ல. நெல்லுக்கு வந்து 3500 ரூபா குவிண்டாலுன்னு சொல்லியிருக்காங்க. போன 4 வருஷம் ஆச்சு. அதை வந்து போன வாட்டி 3000 ரூபாய்னாங்க, இந்த வாட்டி 500 ரூபாய். 3000 ரூபாய் எப்போ கொடுத்தாங்க? கடைசி இந்த 2026 கொடுக்குறாங்க. ஆமாம், ஆப்ரில் ஜான்ல நினைக்கிறேன். ஆமாம், அது ஜனவரி இந்த பொங்கல் நேரத்தில். அப்போ 4.5 மாதம் என்ன பண்ணியிருந்தீங்க? ஸோ அது மக்கள் கேட்பாங்களே சார், 4 வருஷமா நீங்கள் ஒன்று. அதுதான் ரெண்டாவது, விளை நிலங்களை வந்து தமிழகத்தில் உள்ள ஃபார்ம் லேண்ட் விளை நிலங்களுடைய எண்ணிக்கை 50 லட்சம் ஏக்கர்களாக அதிகரிக்கப்படும். ஆல்ரெடி 63 லட்சம் ஹெக்டேர் இருக்கு. 50 லட்சம் ஹெக்டேரா உயர்த்தப்படும். ஆல்ரெடி இங்கே 63 இருக்குது. அப்ப என்ன சுருக்கிற போறாரா? அப்ப வந்து நடிப்பா சார் இதெல்லாம்? ஃபுல்லா பொய்யுங்க. 1.5 லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, இவங்க போன வருஷம் வந்து சொல்லும்போது 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னாங்க. இப்போ வந்து 1.5 லட்சம்ன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ ஃபில்அப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்? அவ்வளோ ஃபில்அப் பண்ணிட்டாங்களா? அடுத்து இருக்கு. போன வாட்டி 80,000 தாங்க மொத்தமே. என்ன இந்த நடப்பு 21 to 26 இந்த 5 ஆண்டுகளில் அரசு பணிகள் 5 லட்சத்துக்கு மேலே காலியிடங்கள் இருக்குது. இன்னும் 10 லட்சத்துக்கு மேலே இருக்குன்றாங்க. 5 லட்சம் ஷார்ட்டாக இருக்குது. அதில் இந்த அரசு வேலைக்கு அமர்த்தினது 80,000 பேர் தான். இதில் வேற டிஎன்பிசி எக்ஸாம் வர கேன்சல் ஆயிருச்சு. இன்னும் வேற ஒரு எக்ஸாம் வர தனி குடும்பம். அதுதான் எங்க தலைவர் ரொம்ப ஷார்ப்பாக அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. அதுக்கு ஒரு தனி சட்டம் இயற்றப்படும். அது நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இது வந்து இதில் ஒரு கோல்மாலா. அதுக்கப்புறம் 80 லட்சம் முதலீடு வெளிநாட்டிலேருந்து இழுத்துட்டு வரோம் இந்த வாட்டி. எப்படி மறுபடியும் கொண்டு வராங்க? ஆமாம், 12 லட்சம் கொண்டு வந்து 60 லட்சம் வேலை வாய்ப்புகள். இந்த வாட்டி 50 லட்சம் வேலை. இதெல்லாம் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு 2 வேலை இருக்கு. 2 வேலை கரெக்ட். டபுள் இன்கமா இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்காது. இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதாவது இவங்க சொல்றபடி கணக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்த வச்சு தான் நீங்கள் ஃபேக்டரி கட்ட முடியும். இருக்கிற கரண்ட்டை வச்சு தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். எல்லாத்தையுமே 800% 700% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி முடியும் அது? இல்லை சார், மறுபடியும் நிறைய இலவசங்கள்லாம் அள்ளி தெளிக்கிறாங்களே சார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் சில இலவசம்லாம் கொடுக்குறாரு. இன்னமும் இலவச இல்லை, ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள். இப்போ இவங்க 2000 கொடுக்குறேன்றாங்களா? இதை எப்படி இவ்வளவு நாள் கொடுத்துருந்தாங்க, எப்படி கொடுக்க போறாங்க? ஏன்னா வரியை உயர்த்தி கொடுப்போன்ற மாதிரி வரியை உயர்த்தி வருமானத்தை பெருகியே என் காசு நீ வந்து என் மேல கடன் சுமை அதிகம், என் மேல பொருளாதார சுமை அதிகரிச்சுட்டு அந்த காசுல இருந்து எடுத்து கொடுக்குறது ஹம்பக். அது முட்டாள்தனமா இல்லையா? அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? உலக வங்கிகள்ல வாங்குற கடனை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு? ஒரு குடும்பம் 1 லட்சம் கோடி, ஸ்டாலின் சார் டாக்ஸ் 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. 1 லட்சம் கோடிங்க பட்ஜெட்டே போடலாம் சார். ஆமாங்க, 1 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பம் திருடுது. அதை கட் பண்ணு. அது இருக்காது. அது நம்மளுடைய காசு தானே, மக்களுடைய காசு தானே இவங்க திருடிட்டு போறது. அந்த மக்களுடைய காசை திமுக திருடுவதற்குல அது இங்க அறவே இருக்காது. அப்போ அந்த பணத்திலிருந்து திமுக இவெல்லாம் திருடி இருந்துச்சுல, அந்த பணத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுப்போன்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டேலி பண்ணிடலாமா சார்? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தமிழ்நாடு உண்மையிலேயே அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே நல்ல மனித வளம் இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, இயற்கை அமைப்பு இருக்கு, இயற்கையான துறைமுகங்கள் நிறையா இருக்குது, உட்கட்டமைப்பு சாலைகள் நிறையா இருக்குது, விமான வசதி இருக்குது. இது மாதிரி எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இங்கே வந்து அதுக்கு காரணம் நம்மளுடைய நில அமைப்பு. இப்போ நீங்கள் பெங்களூருக்கு போனீங்கன்னுங்களேன், அங்கே ஃப்ளைட் இருக்கலாம், ட்ரெயின் கூட இருக்கலாம், ஆனால் வந்து கப்பல் எங்கே இருக்குது? இல்லை, கிடையாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து பாம்பேக்கு போனீங்கன்னா
அங்கே வந்து ட்ரெயின் இருக்கலாம், கப்பல் இருக்கலாம், ரோடு வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமில் இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது, இப்போ மகாராஷ்டிரான்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அடுத்த பாம்பே தவிர அடுத்த டவுன் எங்கே இருக்குது? பூனேவை இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நாசிக் வந்து இன்னும் அந்த அளவுக்குலாம் டெவலப் ஆகலை. பெங்களூர்னு எடுத்தோம்னா, மகாராஷ்டிரான்னு எடுத்தால் பெங்களூரை தவிர அடுத்த டவுன் எங்கே இருக்குது? மைசூர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. அதுமாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே அந்தந்த ஸ்டேட் கேபிட்டல் மட்டும்தான் பெரிய டவுனாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்தது என்ன சார், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த 4 வந்து அடுத்த செகண்ட் ஈக்குவலாக சென்னைக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணியிருக்க அர்பன் ஏரியாஸ் இருக்குது. அது ரொம்ப வேகமாக அர்பனைஸ் ஆகிட்டு வர்ற ஒரு ஸ்டேட். இதெல்லாம் நம்மளுடைய ஜியோகிராஃபிக்கல் செட்டப்பு. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ப்ராப்பராக நம்ம நீங்கள் யூஸ் வந்து பண்ணாலே இது அதாவது சொல்கிறேங்க, மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு வந்தாலே போதும். ஓகே. ஆனால் திரு விஜய் அவர்கள் தானே சார் பரப்புரை பண்ண விடாம முடக்குறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. ஆமாம், உண்மைதானே. சார் இப்போ காபந்து அரசு இருக்கே சார், அது எப்படி சார் நம்ம காபந்து திமுக அரசு வந்து இல்லைங்க, காபந்து அரசு குற்றச்சாட்ட முடியும்? இப்போ நாங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 எதிரி எதிர்க்கோம். ஒன்று வந்து ஒன்றியம், இன்னொன்று வந்து பாயாசம். ரைட்டுங்களா? அப்போ இவங்க 2 பேரும் கூட்டாதான். இப்போ தேர்தல் ஆணையம் யாருடைய கைக்குள்ள இருக்குது? அப்போ அவங்க வந்து தன்னுடைய வேலையை காட்ட மாட்டாங்களா? இல்லை சார், கடைசியில் அவங்களும் பயந்துருக்காங்களா சார் விஜய் அவர்கள்? ஆமாங்க, ஆப்வியஸா. இப்போ விசில் எஃபெக்ட் தானேங்க இவ்வளோ இந்த 8000 ரூபாய் கூப்பனுக்குலாம் யார் காரணம்ன்றீங்க? ஓ, அதுக்கும் விஜய் தான் அப்படின்னா இல்லை, நான் இதுக்காக சொல்ல, உண்மையா இவ ஏன் இந்த அரசு ஏன் இவ்வளவு நாளா அது பண்ணியிருக்கலாமே? இல்லை சார், இப்போ ஒரு போலீஸ் வந்து என்ஓசி கொடுக்கறது கூட வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. பள்ளத்தை நோண்டிட்டு வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு உடனே சிமெண்ட் போட்டு மூடுறாங்க. இல்லை சார், அது அந்த நேரத்தில் நடந்த வேலை அப்படின்றாங்க சார். அது எப்படிங்க அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே போய் அதுக்கான தேவை என்ன இருக்கு? இங்கே நாளைக்கு விஜய் எங்க பரப்புரை வர்றாரு, அதை முடக்கணும், அவ்வளோதான். இல்லை சார், அவர் பேசின பேச்சுக்கு அவ்வளோ பயப்படுறாங்களே சார், அவ்வளோ பெரிய கட்சிங்களா? தூக்கமே இல்லாமல் இருக்காங்க. தூக்கம் போய் பல நாட்கள் ஆயிடுச்சு சார். நாளைக்கு உதயநிதிலாம் சிஎம் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அவருக்கும் இவருக்கும் எப்படி கம்பேர் பண்ண முடியுமா சார்? ஏங்க, அவங்க அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அதான் ஒரு இடத்துல சொன்னார், வெளிநாடுகள்லாம் பிள்ளைங்க படித்து முடிச்சு 18 வயசில் வீட்டை விட்டு வெளில போயிடும் அப்படின்னு நிறுத்திட்டாரு. நம்ம வீட்டில் பாரு, இன்னும் வீட்டிலே உட்காந்துட்டா அது பண்ணுது. சரி, இது வந்து ரொம்ப கிளியர் கட்டான தேர்தல். இதில் வந்து எண்ட் ஆஃப் டிஎம்கே. திமுகவுக்கு இந்த லாஸ்ட் நெயில் அந்த காஃபின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இது. அவங்க நம்பலாங்களா சார்? நம்ப முடியுமா சார்? அதை அவங்க எல்லாம் நம்பாமல் இருக்கட்டும். ஓகே, அதுக்கான எல்லா முயற்சிகளும் அவங்க எடுக்கட்டும். ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை சார், அவங்க இறங்கி வேலை செய்வாங்களே சார். என்ன வேலை செய்ய முடியும்? மக்கள் செய்யுங்க. இப்போ மக்கள் திரள் இருக்குல்ல, மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு முன்பு ஏன்னா எவ்வளோ பெரிய ராஜ்யங்கள்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. மக்கள் முன்னாடி எதுவுமே நிற்காது இல்லையா? அப்போ ஒன்றிய அரசு, மோடி அரசு மிகவும் வலுவான ஒரு அரசு. சாதாரண விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தினாங்க. ஒரு இன்ச்சு, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கூட மாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாம் சொன்னார். ஆனால் அந்த வேளாண் சட்டங்கள் என்னாச்சு? மாற்றினாங்களா? திரும்ப அப்படியே கம்ப்ளீட்டாக திரும்ப போட்டாங்களா? அதே மாதிரி இந்த குடியுரிமை திருத்த சட்டங்கள் என்னாச்சு? சிஏஏ இதெல்லாம் ஏன் அமல்படுத்த முடியல? என்ன மக்கள் போராட்டம். மக்கள் தான் இங்கே சக்தி வாய்ந்தவர்கள், அரசுகள் இல்லை, ஆளும் வர்க்கம் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இவ்வளோ ஆண்டுகள் தமிழகத்தில் வந்து ஒரு 50 ஆண்டுகளாக வந்து வேறு ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. ஒன்று திமுக நீ கொள்ளையடிச்சிக்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஏடிஎம்கே வெயிட் பண்ணோம். ஏடிஎம்கே வெயிட் பண்ணி அது 5 ஆண்டு கொள்ளையடிக்கும். அதுக்கு அடுத்தது நான் வெயிட் பண்ணுறேன்னு மாற்றி கொள்ளையடிச்சு. ஸோ 60 வருஷமாக கூட்டணியில் இருந்திருக்காங்க, எதிரில் இருந்தாலும். ஏங்க, இப்போ இந்த முடிய போகிற இந்த அரசு தனது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஊழல் செய்த எல்லா அதிமுக மந்திரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் போடுவோம் அப்படின்னாங்க. ஓகே, சொன்னாங்க. 5 வருஷம் ஆட்சியும் முடிஞ்சு போச்சு. ஏன் அதை பண்ணல? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர் கட்டிங்கில் நிறைய டீலிங் ஓடிட்டுருக்கலாம். இப்போ இருக்குது உதயசூரியன் சின்னத்தை எடுத்துட்டு ரெட்டலை அங்கே வச்சிடலாம். அது ஆல்மோஸ்ட் எல்லா அதிமுகவில் இருந்தவங்க இப்போ திமுகவில் இருக்கிறாங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா இப்ப வேட்பாளர் லிஸ்ட்ல பல பேர் அதிமுக சார். தாவேகா வேட்பாளர்ல சொல்றேன். அதுதான் வந்து ஒரு விமர்சனத்துக்கு தாவேகா இல்லைங்க. தாவேகால இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க? 2-3 பேர் வந்திருப்பாங்க. 3 பேர் லாஸ்ட் மினிட்ல கூட 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. இல்லைங்க, அது வந்து அதான் நான் சொல்றேன். கட்சி சில நேரங்களில் கட்சிக்கும் மக்களுக்கும் வெற்றி வாய்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் முடிவு பண்ண முடியும். அது மாதிரியான முடிவுகள் இப்போ
பிரபாகரன், ஜேசிடி பிரபாகரன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஎஸ் பாபு இருக்கு, விஎஸ் பாபு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டையன் செங்கோட்டையன் இருக்காரு. இவங்க எல்லாமே வந்து அங்க ஆக்டிவா இல்லாதவங்க தானே. இப்போ ஓபிஎஸ் மாதிரி நேத்து வரை அங்க வந்து டப்புன்னு இங்க வந்து சீட் வேற சீட் வேற கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. அவர் அவங்க மென்டாலிட்டி எப்படி சார் இருக்கு? இவ்வளவு நாள் வந்து அதிமுக முக்கிய பொறுப்புல இருந்தாங்க, திடீர்னு வந்து திமுக சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிறாங்க. அது எந்த மென்டாலிட்டியில இருப்பாங்க தொகுதி மக்கள்? தொகுதி மக்கள் இவங்க மென்டாலிட்டி என்னவா இருக்குது? மக்களுக்கு சேவை செய்யறதா இப்படிதான் சொல்றாங்க. எப்படி அப்படி சேவை செய்யறதுக்கு இவ்வளவு நீ எதுக்கு கட்சி மாறிட்டு இருக்க கேட்கும்போது? ஏன்னா அங்க எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இங்க வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இல்லைங்க, வச்சிருந்த காசை காப்பாற்றணும், இல்லைன்னா பாஷ்யத்துக்கிட்ட இருந்து காசை வாங்கணும். அவங்கள சேஃப்டி பண்ணி, அவங்க சேஃப்டி பண்றது தான் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கொள்ளையடிக்கிறது. அதுதானே, வேற என்ன? அதான் ஓபிஎஸ். பின்னா அவர் மக்களுக்கு நல்லது செய்யறது அப்படியே ஒரு டவுன் ட்ராடன்ட் இல்லைன்னா டவுன் டு எர்த் டெமோக்ராட்டிக் அவர் அப்படிலாம் அலிவேட்டிங் தி பாவர்ட்டி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.